அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற அக்டோபர் மாதம் கன்னியா ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்கள் இந்த கோள்கள் நிர்ணயம் செய்ய போகுது அப்படின்றத பார்ப்போம். மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பாவங்கள் முதன்மையாக வேலை செய்யும் அப்படின்னு பார்க்குறப்ப ஆறாம் பாவம் தான். ஆறாம் பாவம் அட் ப்ரெசண்ட்டு இருக்கக்கூடிய நடந்துக்கிட்டு இருக்கிறதும் ஆறாம் பாவம் தான், எதிர்கொள்ள போகிறதும் ஆறாம் பாவம் தான். ஒரே ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னோம்னாக்கா அதிசாரம் பெற்ற குரு 10லேருந்து 11க்கு வர்றது மிகப்பெரிய அனுகூலமான பலனை தரும். அது எந்த மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படின்றதும் அதன் வழி நமக்கு எவ்வளோ பெரிய அளவில். அப்போ முக்கியமான பிளேயர் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல சனியும் குருவும் தான். அப்போ 6 குடை 7ல் இருக்கிறதும், அதே 7ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து அதிசாரம் பெற்று லாபஸ்தானத்தில் வர்றதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த காணொலியில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாராசி நேயர்களுக்கு 6ஆம் அதிபதி யாருன்னா சனி. சனி அட் ப்ரெசண்ட் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னோம்னாக்கா 7ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சுயசாரம் பெற்ற தன்மையில், அதாவது சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அப்படின்ற நட்சத்திரத்தை காலில் இருக்கார். உத்திரட்டாதி 1 அப்படின்னோம்னாக்கா 12ஆம் இடம் தான். இப்போ 6 குடையின் 7லேருந்து 12ஆம் பாவத்தை இயக்க போகிறாரு சனி அப்படின்னம்னா அது என்ன செய்யும் உங்களுக்கு அப்படின்னம்னாக்க, உங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோக்கு எவ்வளோ வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்போ, இடப்பெயர்ச்சி செய்கிறதுக்கான வாய்ப்போ, அல்லது ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிங்கனாக்கா தொழிலில் ஏதாவது தேக்கம் இருந்துச்சுன்னா அந்த தேக்கம் தன்மை விலகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது ஒரு சுயதொழில் மாற்றம் லாஸ்ட் இயரில் இருந்திருக்கும். அவரும் அந்த குருவும் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசம் 3ஆம் பாவத்தில் தான் இருக்கார். புனர்பூசம் 3 அப்படின்னம்னாக்கா உங்கள் அம்ச ரீதியாக பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு 10ஆம் பாவம் தான் இயங்குது. அப்போ வேலையில் செய்தொழில் வழி எப்போயுமே 10ஆம் அதிபதி 10ல் குரு வந்தாலே வேலையில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். நீங்கள் எல்லா ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறுறதோ, அல்லது வேலையில் இழப்பு நடக்கிறதோ, அல்லது வேலை வழி புதிய அளவில் சேஞ்ச் ஓவர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 10 குடைய திசை வந்தாலும் இந்த மாதிரி தான். அதாவது புதன் திசை ராசியாதிபதியும் அவர் தான், 10 குடையவரும் அவர் தான். இப்போ இருக்கிறது உங்கள் ராசியிலே இருக்கார். அவர் இருக்கிறதும் சித்திரை 1 அப்படின்றது 12ஆம் இடம். அப்போ இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கான வாய்ப்பு. அப்போ சொந்த தொழில் பண்ணால் கூட நீங்கள் ஒரு பக்கம், நீங்கள் செய்கிற தொழில் ஒரு பக்கம் இருக்கிறப்ப தான் அது செழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் வியாபாரம் பண்ணுறேன், வீட்டுக்குள்ளேயே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், வீட்டுக்குள்ளே வியாபாரம் பண்ணுறது, வீட்டுக்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ணுறப்ப உங்களுடைய வீடு அப்படின்றது என்னன்னாக்கா தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலோ மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலோ அது சூட்டபிள் ஆகும். அதே கிழக்கு பார்த்த வீடோ வடக்கு பார்த்த வீடாக இருந்து பட்சத்தில் அது உங்களுடைய வீட்டிலே இருந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கலாம்னாக்க மேற்கு பக்கம் பார்த்த மனையில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. அது பண்ணுறது நல்லது. அதுவோ அல்லது வடக்கு பக்கம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அட் ப்ரெசென்ட் ஏதாவது செய்தொழிலில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் புதுசாக இனிஷியேட் பண்ண போகிறேன், சக்ஸஸ் அதாவது வேறு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற போகிறேன் அப்படின்னா அது உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுனாக்க அது தாராளமாக சேருங்க, அது செய்யுங்க. அது மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் தரும். இந்த இடத்துல 6 ஏன் அழுத்தமாக சொல்கிறேன், 6 10னாலே வேலை வழி ஒரு பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். இப்போ ஏதாவது வேலையில் இருந்தீங்கன்னாக்கா அது வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் இப்போ அவர் ஜலராசிக்கு தான் வரப்போகிறாரு. இப்போ காற்று ராசியிலேருந்து அவர் ஜலராசிக்கு குரு வராரு. அவரும் அந்த அதிசார கதியிலையும் அவர் புனர்பூசம் 4ஆம் பாவத்தில் தான்ன்றப்ப அம்ச ரீதியாகவும் அது உச்சம் பெற்ற இடத்த தான் காட்டுது. அப்போ வர்க்கோத்தமம் பெற்ற தன்மையில் குரு அந்த 11ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. அப்போ மிகப்பெரிய லாபங்கள், செய்தொழில் ஆதாயங்கள் பெரிய அளவில் இருக்கப்போகுது. வேலையில் இருந்தால் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்போயுமே லைஃப்பில் என்னன்னாக்கா இன்டர்னல் டிஸ்பியூட் தான் அதிகமாக இருக்கும். ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்டுன்றது கூட பெருசாக இருக்காது. ஏதாவது காசு கூட அப்பப்போ அந்த டெஃபிசிட் வந்தால் கூட அதை சமாளிச்சிருக்கீங்க, டுக் ஓவர் பண்ணி வெளியே வந்துடுறீங்க. அதாவது ஒரு காசுன்றது ஒரு பிரதானமாக தெரியாது. அந்த நேரத்தில் அது டெஃபிசிட்டாக தெரியும். அது ஆனால் கேர் பண்ண மாட்டீங்க. கேர் பண்ணால் கூட அது ஒரு டெம்பரரி ஒரு வருத்தங்களை தர மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய பர்சனல் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, கன்னியாராசினர்களுக்கும் சிம்மராசினர்களுக்கும் கடகராசினர்களுக்கும் எப்பயுமே ஒரு ட்ரையான தன்மை இருக்கும் இன்டர்னல் லைஃப்பில். இந்த இடத்துல கன்னியாராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி 10ல் இருக்கார். ஆனால் அவர் 11ல் வர்றதுன்றது திருமணம் தொடர்புடைய விஷயங்கள். ஏன்னா 6 கூட 7க்கு போனாலே சிக்கலாம். அப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு 7 கூட குரு தான் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடாது.
இந்த இடத்துல 6ஆம் இடத்துலன்றது ராகு 3ஆம் பாதம். அதாவது திருவாதிரை 3ன்றப்ப உங்களுக்கும், அவங்களுக்கும் அதிகபட்சம் கருத்து வேறுபாடு வந்து பிளவு வர்றதுக்கான வாய்ப்பு, விவாகரத்து வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு, விலகி போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா வந்திருக்கும். இப்போ ஒரு 2 மாசம், 1 மாசம், 3 மாசமா என்னன்னாக்கா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மந்த்து ஓரளவுக்கு நீர்த்து போன தன்மையில இருக்குது. 10ல வேலைய மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ற மாரி இருக்குது. இந்த இடத்துல 11 அப்படின்றப்ப வேலை வழி சில ஆதாயங்கள் இருக்கு. அது வந்து அந்த செக்டார் இன்டர்னல் டிஸ்பியூட் இருக்கக்கூடிய செக்டார அப்படியே லேசா விடுறீங்க. இதில ஒரே ஒரு ப்ளஸ்ஸு அப்படி 10லேருந்து பார்த்தாலும் 2ஆம் இடத்துல குருவோட பார்வை இருந்ததுனால, திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் நடக்கும். அது பெரிய அளவுல உங்களுக்கு ஃபுல்ஃபில்னஸ் உங்களுடைய திருப்தியான தன்மைகள் தராட்டியும், ஏதோ ஒரு குப்பைய கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாரி, ஏதோ ஒரு இல்லாத அ ஊருக்கு இலுப்ப பூ சக்கர மாரி, ஏதோ திருமணம் தள்ளிக்கிட்டே போச்சு. ஏதோ ஒரு வரன் வந்துச்சு, முடிஞ்சுச்சு. ஆனா நான் எதிர்பார்த்த தன்மையில இல்ல. ஆனா இன்னொன்னு நேச்சர் என்னன்னா, யாருக்கும் எதிர்பார்த்த தன்மையில கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவனோ கிடைக்காது. உங்களுடைய பிள்ளையே நீங்க எதிர்பார்க்கிற மாரி வளராது, வாழாது. அப்படின்றப்ப நீங்க வந்து கிடைக்கிறத நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாரி என்ன நமக்கு வந்து கிடைச்சிருக்கோ அத நம்ம வந்து ஒரு உருவப்படுத்தணும். நமக்கு கிடைச்ச களிமண்ண வச்சு தான் நம்ம பிள்ளையாரா பிடிக்கணும். அது பிள்ளையாரா பிடிக்கிறப்ப அது குரங்கா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ ஒண்ண நெனச்சு ஒண்ணு பிடிக்கிறப்ப, அது வேறயா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் வந்து இந்த இடத்துல அதிகபட்சம். ஏன்னா எண்ணம் அப்படின்றது இந்த இடத்துல சனி தான். 5 கூடன் 7ல இருக்காரு. சனி சாரம் பெற்ற தன்மையில இருக்காரு. எப்பவுமே 5ஆம் அதிபதி சனியா இருந்து 5ல சனி இருந்தாலே, அவங்க குழப்பங்கள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பும் பெரிய அளவுல. ஏன்னா இதில தனுசுக்கு நெறையா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து சனி நீசமாகிற இடம். அதேமாரி 9ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து அந்த இடத்துல உச்சமாகிற இடம். அதாவது சூரியன். சூரியன் உச்சமாகிற இடம் 9ஆம் அதிபதி உச்சமாகுறாரு. ஆனா 2ஆம் அதிபதி நீசமாகுறாரு. அப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான, சாட்டிஸ்ஃபைடான லைஃப் ஏதாவது வருமானா? வராது. ஆனா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது சப்போர்ட் இருக்குமானாக்க தாராளமா இருக்கும். அதாவது தகப்பன் வழி இல்லாட்டியும் சில ஒரு முக்கியமான மனிதர்கள் வழி கடந்து வருவாங்க அவங்க. அதாவது ஏதாவது ஒரு பெரிய மனிதர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். இவங்க விரும்பாட்டியும் அவங்களா வாழ்ந்து இவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுக்கு பிடிச்சு போயிடும். எப்பயும் தனுசு ராசினியர்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் வந்து மத்தவங்களுக்கு பிடிக்கும். அப்போ அவங்கள விட வயதில மூத்தவங்க, அனுபவத்தில மூத்தவங்க அவங்களுக்கு நெறைய சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதன் வழி உயர்வாங்க அவங்க. ஏன்னா 5 பெரிய அளவுல கனவு அவங்களுக்கு இருக்கும். சின்ன சின்னதா கனவு காண்றது கம்மி அவங்களுக்கு. அதே மாரி தான் இந்த இடத்துல கன்னியா ராசினியர்களுக்கு 5ல சனி. 5 சனி வந்து இந்த இடத்துல 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 5, 7ல இருந்தாலே, உங்களுக்கு காதல் பற்றிய எண்ணங்கள் இருந்து, அது வந்து நிறைவேறுமானாக்கா, அது நிறைவேறும். ஆனா நிறைவேறுனாக்கா 7ஆம் இடத்துல இருக்காரு. இப்போதைக்கு 12ஆம் இடத்துல. அப்ப நிறைவேறுனா கூட அது பெருசா உங்களுக்கு சக்சஸ் இல்ல. அப்ப காதலிக்கிற வரைக்கும் இருக்கிற மைண்ட் செட்ன்றது கல்யாணத்துக்கு பிறகு அது நீத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது பிடிப்பு குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கு முன்னாடி கற்பனை அதிகமா இருக்கும். அது எல்லாத்துக்கும் உண்டானது தான். பட் உங்களுக்கு ஒரு 10%, 20% கொஞ்சம் கூடுதலா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நிராசையான ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். அதாவது ஆசைப்பட்டது மாரி இல்லாம, ஓரளவுக்கு அதில விட ஒரு 10% மத்தவங்களுக்கு கிடைக்கிறத விட 10% உங்களுக்கு கம்மியா இருக்கிறது. ஏன்னா 7ஆம் இடத்துல யார் யார் இருக்கானாக்கா, குரு, சனி, புதன். உங்களுடைய ராசி அதிபதி ரேவதியில இருக்கும் பட்சத்தில, அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி அதே புதனுடைய சாரத்தில எதா இருந்தாருனாக்கா, உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா, இந்த புதன்றது உங்களுக்கு லாப ஸ்தானத்திலயும் வரும். யாரு? கேட்டை. அதாவது ஆயில்யம். இதே மாரி தைரிய ஸ்தானத்திலயும் வரும். அதே மாரி 7ஆம் இடத்துலயும் வரும். அப்ப ரேவதி. அப்ப குரு வந்து புதன் சாரத்தில குருக்கும் புதனுக்கும் ஆகாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு 7, 11, 3ல இருக்கிறப்ப, அப்ப ரேவதியில திருமணம் என்னும் பட்சத்தில குரு இருக்க, திருமணம் பண்ணு கன்னியா ராசி நேயர்களுக்கு மட்டும் தான் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆனா, இந்த சனியின் நட்சத்திரமான அனுசம், பூசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் அதோட டைமென்ஷன்ல திரிகோணத்தில இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய குரு இருந்தாருனாக்கா, திருமண வாழ்க்கைன்றது பெருசா நல்லா சுவையா இருக்காது. ஏன்னா அம்ச ரீதியா பார்க்குறப்ப இன்னும் ஷார்ப்பா போயிட்டே இருக்கலாம். பட் உங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா, உங்க ராசிக்கு அதிபதியே புதனே அந்த கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள் முழு நட்சத்திரமும் அங்க கிடைக்கும். அதே மாரி 11ஆம் பாவத்திலயும் கிடைக்கும். தைரிய ஸ்தானத்திலயும் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு 3மே உங்களுக்கு பகை பெற்ற இடம் தான். 3மே 3ஆம் இடம் செவ்வாய், அது உங்களுக்கு புதனுக்கு பகை. அதே மாரி சந்திரன் பகை. அதே மாரி குரு பகை. இந்த இடத்துல பகைன்றது இந்த 3, 7, 11 இருந்தா கூட 11 மிகப்பெரிய சப்போர்ட். அப்ப குரு 11ல இருந்தா மட்டும் தான் உச்சம் பெற்ற குருவா உங்களுக்கு அமையும். அது மிகப்பெரிய அளவுல யோகம். அதாவது திருமணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு நிம்மதியான, ஒரு மகிழ்வான ஒரு பெரிய அளவுல எனக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்னம்னாக்க, உங்களுக்கு குரு நல்லா இருந்தாருன்னா மட்டும் தான். அதுவும் குரு 11ஆம் இடத்துல இருந்தா மட்டும் தான். மிகப்பெரிய அளவுல அனுகூலமான பலன். அல்லது லக்னத்திலேயே இருக்கலாம். சூரியன் சாரத்தில இருக்கணும் ஆனா. அல்லது சந்திரன் சாரத்தில இருக்கலாம். செவ்வாய் சாரத்தில இருந்தா மிகப்பெரிய டேஞ்சர். குரு வந்து உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரத்தில இருந்தாருனாக்க, அதாவது மிருகசீரிடம், உங்களுக்கு சித்திரை, உங்களுக்கு
அவிட்டம் இதில் மட்டும் குரு இருந்தாருனாக்கா உங்களுக்கு லைஃப் கம்ப்ளீட்டாக டேமேஜ் தான். அதனால் நீங்கள் வந்து இதெல்லாமே விதி தான். இந்த விதியின் அடிப்படையில் வாழக்கூடிய தன்மையில் இருக்கப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான அதாவது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை அதாவது வாழ்க்கைன்றது ஒரு திருப்தியான தன்மையில் வாழ்ந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனி டைம் சிரித்த மாதிரியே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா எனி டைம் சிரித்த மாதிரியே இருந்தோம்னாக்கா பைத்தியம் மட்டும்தான் எனி டைம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ எனி டைம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா நான் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அப்போ ஓரளவுக்கு எனக்கு திருப்தியாக இருந்தால் போதும் சார். எனக்கு அதுக்கு பெரிய பாரமாவோ, எனக்கு பெருசாக ஒரு நெகட்டிவாவோ, எனக்கு வந்து ஒரு என்னுடைய எமோஷனை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரியோ அல்லது டைவர்சிட்டி பண்ணுற மாதிரி இல்லாமல் இருந்தாலே போதும் சார் அப்படின்னு நினச்சோம்னாக்கா ஆவரேஜ் லைஃபுக்கு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா சக்ஸஸான லைஃப் கிடைக்கும். ஆனால் அப்நார்மலான ஒரு ஏன்னா உங்களுக்கு 5 சனி நிச்சயமாக ஒரு எது அமைதோ அதுக்கு ஃபுல் எகென்ஸ்டான ஒரு பர்சனை தான் உங்களுக்கு கொண்டாந்து வைக்கும். அப்போ எதுலையுமே நம்ம சாட்டிஸ்ஃபைடு ஆகாத தன்மை மனம் பெற்றுச்சுனாக்க உங்களுக்கு அந்த மாதிரி தான் தன்மை வரும். ஏன்னா 5 சனி. அப்போ எதுலையுமே மனம் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத தன்மை இருந்துச்சுனாக்க எதுலையுமே வேலையில் திருப்தி இல்லை, தொழிலில் திருப்தி இல்லாமல், திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லை, இருக்கிற சொத்தில் திருப்தி இல்லை, இருந்தாலும் பிரச்சனைக்குரியது எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே பிரச்சனையில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில் பிரச்சனை தர மாதிரி இருக்குது. எதையுமே அப்போ உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் ஹேபிட்டாகவே இருக்கும். அதாவது ஏதாவது ரீல்ஸ் பார்க்குறீங்களா, ரீல்ஸ் என்டர்டைன்மெண்ட்னா ஏதாவது பொழுதுபோக்கு அம்சங்களில் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய அளவில் நாட்டம் போகும். அதை மட்டும் குறைச்சிங்கன்னா போதும் மிகப்பெரிய அளவில். அப்போ நீங்கள் வந்து உங்களோட மனக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் சர்வைவல் பண்ண முடியும். ஏன்னா அந்த சனி வந்து மனக்கட்டுப்பாடு தரதுக்கான வாய்ப்புகளை குறைக்கும். எல்லாத்துலேயும் மந்தத்தன்மை, ஒரு புத்தியை கூட சரியாக செயல்படுத்த முடியாத தன்மை கொடுக்கும். உங்களுக்கு திறமை இருக்கும், அறிவு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அது செயல்படுத்தினா தானே உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் இருக்கும். அந்த மெட்டீரியல் ப்ராடக்டாக மாற்றினா தானே அது யூசேஜ் ஆகும். எல்லாமே ப்ராடக்டாக ரா மெட்டீரியலாக மட்டுமே வச்சுருந்தோம்னாக்கா அது எப்படி யூசேஜ் ஆகும்? அது என்ன பெனிஃபிட் இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அதுபோல் தான் உங்களுக்கு எல்லாமே ரா மெட்டீரியலாக இருக்கும். எல்லாம் பேசிக் திங்ஸாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் பில்ட் பண்ணிங்கனாக்கா பெரிய அளவில் கன்னியா ராசினியர்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதாவது சொசைட்டிலே இருக்கும், இன்டர்னல் லைஃப்லேயும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கிறத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பில் மட்டும் இன்டர்னல் லைஃப்பில் மட்டும் சாட்டிஸ்ஃபைடான லைஃப்பை நீங்களாக அமைச்சுக்கணும். உங்களுடைய மைண்ட் வைஸை அதை செட் பண்ணிக்கிட்டாலே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு திருப்தியான தன்மையில் வாழ்க்கை இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான். மற்றபடி உண்மையிலே இப்படி இருக்கானாக்கா அது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு 10% உங்களுக்கு நானே சொல்லிட்டேன். 10% கம்மியாக தான் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. அது அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு திருப்தியானதாக தெரியும். அது அந்த 10% வச்சுட்டு சரியில்லைனாக்கா டோட்டலாக மீதி இருக்கிற 90% உங்களுக்கு சரியில்லாத மாதிரியே சரியாக இருந்தால் கூட சரியில்லாத மாதிரியே தெரியும். அதனால் நீங்கள் உங்களுடைய மனம் சார்ந்த விஷயமாக தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். இன்டர்னல் லைஃப்பை அதை வந்து நீங்கள் இருக்கிறத அமைஞ்சதை அப்படியே உள்வாங்கினீங்கன்னா மட்டும் மிகப்பெரிய அளவில் பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கன்னியா ராசி நேயர்கள் இந்த அக்டோபர் மாதம் அதிசாரம் பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு வரதுனால செய்தொழில் வழி பெரிய அளவில் ஆதாயமும், அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் வழி மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்டர்னல் லைஃப்ன்றது பெருசாக இது வரைக்கும் டிஸ்பியூட்டுக்கு போனால் கூட அதை அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆகி நிற்கும். அதுக்கப்புறம் ரீஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்போ ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்போ நல்லாவே இருக்குது. அதனால் அவசரப்பட வேணாம். இந்த அதிசாரம் பெற்ற குரு இன்னும் அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா உச்சம் பெற்ற குருவாக கன்வர்ஷன் அது கிட்டத்தட்ட 1 இயர் இருக்க போகிறார். அப்படின்றப்ப மிகப்பெரிய அளவில் இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தான், ஒரு டீசர் மாதிரி தான். இந்த அக்டோபர் மாதம் வரக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 வரைக்குமே இருக்கக்கூடிய அதிசாரம் பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கிறதுன்றது ஒரு பான் இண்டியா மூவிக்கு எப்படி ஒரு டீசர் விடுறாங்களோ அது மாதிரி பெரிய அளவில் ஒரு மாசான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு டீசர் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வருமானங்கள் தரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த அக்டோபர் மாதம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு டேட்டா பொறுத்து, டைமாக பொறுத்து, பிளேஸாக பொறுத்து மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த காணொலியை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோ, நெய்பர்ஸ்களோ, உங்களுடைய உறவினர்களோ இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது தெளிவுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களும் ஓரளவுக்கு என்ன மாதிரியான தன்மையில் இந்த அக்டோபர் மாதம் மூவ் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விழிப்புணர்வு, சின்னதாக ஒரு கைடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் வழி அவங்களுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது எதையுமே அவங்க வந்து இதுதான் அப்படின்றது ஒரு சஜஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான மனநிறைவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.